பாக்யலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே எல்லாருமே இனியாவோட செலிப்ரேஷனை கொண்டாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போது இங்கே இனியா சொல்கிறாங்க, டாடி நாம் ஃபேமிலியாக போய் வெளியில் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, நாமெல்லாம் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் டாடி அப்படின்னு இனியா சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. ஆனால் பாக்கியா மட்டும் இல்லை, எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு முன்னாடியே ஒரு காரில் புக் பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இங்கே ராதிகா வீட்டு வாசலில் ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டியில் வெறும் ஜாமானாக இருக்குது. அதை பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு இங்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, ராதிகா வீட்டில் டெம்போ நிற்கிது, அந்த வண்டி ஃபுல்லாக ஜாமானாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு இங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ராதிகா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே ராதிகா எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. அதை பார்த்த பாக்கியா உடனே ஷாக் ஆகி, என்னாச்சு ராதிகா, எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், ஏன் பாக்கியா உங்களுக்கு தெரியாதா, இவன் புதுசாக கேட்குறீங்க, அதான் கோபியை உங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க, கோபி இங்கே வர மாதிரி தெரியல, இனிமேலும் அவர் நம்பி இருக்கிறது நாங்கள் வேஸ்ட்டு தானே, அதான் நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஊர் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியா ஒன்று, என்ன ராதிகா என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க நீங்கள், இப்போல்லாம் கோபி புரிஞ்சிக்காமல் அப்படி இருக்காரு, அவர் அவங்க அம்மாவோடைய பேச்சு கேட்டுட்டு இப்போது அங்கே இருக்காரு, அவ்வளோதானே, நீங்கள் வந்து பேசி புரிய வச்சு அவர் அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் வாழ்கிறத விட்டுட்டு நீங்கள் ஏன் ராதிகா இதுக்காக கோச்சிக்கிட்டு கிளம்புறீங்க. உடனே ராதிகா, நான் எங்கே கோச்சிட்டு போகிறேன், நான் கோச்சிக்கிட்டுலாம் போகல, நான் சந்தோஷமாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை ராதிகா நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, நான் ஃபஸ்ட் எடுத்த முடிவு தான் தப்பான முடிவு, இப்போ தான் சரியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கோபி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. பாக்கியா உடனே, என்ன ராதிகா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கோபியை நான் என்னைக்கு டிவோர்ஸ் பண்ணணும் அன்னைக்கு தான் உண்மையிலுமே நான் யாருங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஏங்க, நீங்களாச்சும் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் யாருங்கிறதே நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என் குழந்தைகளுக்காக சந்தோஷமாக என்னுடைய விருப்பத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டு என்னுடைய குழந்தையும் கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் தெரிஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இங்கே பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியா இங்கே செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில, இனிமேலும் நாம் இந்த வீட்டை விட்டு கோபி அனுப்புறது நடக்காத கதை, ஆனால் நாம் இந்த வீட்டில் இருந்தால் சத்தியமாக நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும், நாம் மன உளைச்சலில் ஏதாவது பண்ணிப்போம் அப்படின்னு பயந்த பாக்கியா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு பேக் எடுத்துன்னு வெளியில் வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இங்கே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட இனியா, செலியன், பாட்டி, அப்புறம் கோபி, செல்வின்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்ததும் இங்கே பாக்கியா பேக்கோட வெளியே கிளம்பவும், ஈஸ்வரி ஒன்று, எங்கே பாக்கியா கிளம்பிட்டேன், அதுவும் கையில் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அத்தை உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தானே அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, என்ன பாக்கியா சொல்கிற, நான் என்ன பண்ணேன், என்னாச்சு உனக்கு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, பார்த்தீங்களா எய்த்தாப்பில் வண்டி ஒன்று போணுச்சா, பெரிய லாரி ஒன்று, ராதிகா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று, என்ன பாக்கியா சொல்கிற, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டாளா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்க, சும்மா நடிக்காதீங்க கோபி, அவங்க தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நீங்கள் அவங்கள்ட்ட பேச மாட்டீங்க, அவங்கள புரிஞ்சுக்கல, அதனால் இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறது இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இருந்து கூட நீங்கள் அவங்கள போய் பார்த்து பேசலை, அவங்க அதனால் இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் அம்மா தான், நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்போது ராதிகாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க, அன்றைக்கி ராதிகாவுடைய வாழணும் அப்படின்னு உங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிங்க, இன்றைக்கி உங்களோட சொந்த விருப்பத்துக்காக ராதிகாவோட வாழ்க்கை சீரழிக்கிறீங்க, இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்தில் நியாயம் கோபி, ஸோ இது உங்களுக்கு அசிங்கமாக வெக்கமாக இல்லையா அப்படின்னு பாக்கியா கேட்க, ஈஸ்வரனே, என்ன பாக்கியா அவனுக்கு இப்போ தான் உடம்பு தேறி வந்துட்டுருக்கு, இந்த நேரத்தில் நீ இப்போல்லாம் பேசி எதுக்காக அவனை கஷ்டப்படுத்துகிற, அவள் கோச்சிட்டு போகிறான்னா அது அவளோட விருப்பம், அவள் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணிட போகிறா, அவள் கூட போய் தான் கோபி இந்த நிலைமையில் இருக்கான், அப்போது அவள் இல்லாமல் இருக்கிறது நல்லது தானே, கோபியை இனிமேல் நாமளே பார்த்துக்கலாம், கோபி நம்ம கூடவே இருக்கட்டும், அவள் ஒன்றும் தேவையில்ல, அவள் தான் கோபியோட வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சனி, ஸோ கோபிக்கு இனிமேல் எல்லாமே நல்ல காலம் தான், இனிமேல் கோபி நல்லது நடக்க போகுது அப்படின்னு இங்கே ஈஸி சொல்ல, பாக்கியா ஒன்று, அத்தை போதும் நிப்பாட்டிங்க, இதுக்கு மேலே பேசுனீங்க அப்படின்னா நான் வேறு மாதிரி பேசிடுவேன், இப்படி பேசி பேசி அவருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் தான், ராதிகாவோட வாழ்க்கையை கோபி கெடுக்கலை, ராதிகாவோட வாழ்க்கையை கெடுக்கிறது நீங்கள் தான் அத்தை, நீங்கள் தான் கோபியை இப்போது உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு ராதிகாவோட வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அத்தை, உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் பார்க்குறீங்க தவிர அந்த பிள்ளை எதிர்பார்த்த புள்ளையை தேடி வந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் அத்தை புரிய மாட்டேது, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு இங்கே பாக்கியா கேட்குறாங்க.
இங்கே பாரு பாக்கியா, அவள் பண்ண பாவத்துக்கு அவள் போகிறா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பாக்கியாட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இது என்னுடைய வீடு. இங்கே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே கோபி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் அவரை இங்கே இருக்க வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டோ அதை பார்த்துட்டோ என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்று இந்த வீட்டில் அவர் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இனியா உடனே, என்னம்மா இப்போ தானம்மா நம்ம சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஏம்மா எப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க? இப்போ தான் டேடி ஃபுல்லாக திருந்திட்டார்ல, திருந்தி இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி தானமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது டேடிக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல, அதை விட்டுட்டு ஏம்மா இப்படி டாடிக்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு இனியா கேட்க, பாக்கியா ஒன்று, வாயை மூடி இனியா, உனக்கு பெரியவங்க இஷ்டம்லாம் தேவைன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஏற்கனவே நீ என்கிட்ட ஒரு வாட்டி அறை வாங்கியிருக்க, அது பத்துலையா உனக்கு? உனக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் பேசு இனியா. இப்படி குடும்ப விஷயத்தில், அதுவும் இந்த மாதிரி பெரிய விஷயத்துலலாம் நீ வாய் விடவே கூடாது, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு இனியாவை அடக்குறாங்க இங்கே பாக்கியா. அப்போ ஈஸி சொல்கிறாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பாக்கியா? கோபி எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு தான். ராதிகாவுக்கும் கோபிக்கும் செட் ஆகாது. அது தெரியாமல் தான் கோபி ராதிகாவை தேடி போனான். இப்போ அவனே புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். இனிமேல் கோபி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான் பாக்கியா அப்படின்னு சொல்ல, அப்படியா அத்தை? ஓகே அத்தை, உங்கள் முடிவை நீங்கள் சொல்லிட்டீங்க, என் முடிவை நான் சொல்கிறேன். இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு இங்கே பாக்கியா பேக்கை தூக்கிட்டு கிளம்ப, கோபி ஒன்று, வேண்டாமா, என்னால் இந்த குடும்பம் பிரிய வேணாம். ஏற்கனவே நான் பண்ண தப்புனால தான் இந்த குடும்பம் இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இருக்கிறது உங்களுக்கு டார்ச்சராக இருக்குது, தொல்லையாக இருக்குன்னா நான் போயிடுறேம்மா இந்த வீட்டை விட்டு அப்படின்னு கோபி கிளம்ப, உன்னை ஈஸ்வரி, எங்கப்பா கோபி போகிற? நான் இருக்க வரைக்கும் நீ என்னப்பா தனியாக போகிற? நான் இருக்கேன்ப்பா. யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் அம்மா நான் இருக்கேன்ப்பா. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். என் புல் நல்லவன் தான். ஏதோ அவனுடைய போதாத காலம் அவன் தப்பு பண்ணிட்டான் தான், இல்லைன்னு சொல்ல. அவன் இப்போது திருந்திட்டான். அப்படி இருக்கும்போது உன்னை நான் புரிஞ்சுக்காமல் இருப்பேனாப்பா? அம்மா புரிஞ்சுக்கிறப்பா உன்னைய. நான் இருக்கப்பா, நீ வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிளம்ப, உடனே செலியனும், என்ன பாட்டி டேடி அழைச்சிட்டு நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டீங்கன்னா நாங்கள் மட்டும் இங்கே இருப்போம்மா, நானும் டேடி கூட தான் பாட்டி இருப்பேன், நானும் வரையிருங்க பாட்டி அப்படின்னு செலியன் கிளம்ப, உடனே இனியா, டேடி இருங்க டேடி, என்னென்ன நீங்கள் பாட்டி டேடிலாம் இல்லாமல் நான் மட்டும் இந்த வீட்டில் எப்படி இருப்பேன்? நானும் உங்கள் கூட வரேன், என்னையும் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு இனியாவும் கிளம்புறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, போதுமாத்த, ஆக மொத்தத்தில் எப்படி எது பண்ணாலும் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி என்ன தினதினம் சாகடிச்சு தானே இருக்க போகிறீங்க. அதுக்கு எங்கேருந்து சாகடிச்சா என்ன? அதுக்கு இங்கேயே இருந்துருங்க. நீங்கள் எனக்காக ஏன் நீங்கள் எல்லாம் வெளியே போகணும்? நான் இந்த வீட்டோட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே, என்ன பாக்கியா சொல்கிறேன்? இது உன்னுடைய வீடு. உன்னுடைய வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணுறதெல்லாம் உன் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குப்பா எங்களுக்காக பாவம் வெளியில் போக போகிற? உன் வீட்டில் நீ சந்தோஷமாக இருமா. நானும் என் பிள்ளையும் என் பேர பசங்களும் நாங்கள் போய் தனி வீட்டில் இருந்துக்கிறோம். அதனால் எங்களால் உனக்காம தொல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, பாக்கியா ஒன்றே, வாயை மூடுங்கத்த, நீங்கள் உங்கள் வயசுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுறீங்கன்னு தெரில. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று பண்ணி நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஆக மொத்தம் நீங்கள் பண்ணுற தப்பை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்களாம் என்ன ஜென்மங்க அப்படின்னு பாக்கியா காரி துப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க.